வணக்கம். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. இன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. நீலகிரி மாவட்டம் மந்தலூர் தாலுகா அலுவலகத்தில் 7 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. நீலகிரி மாவட்டம் விண்ட்வர்த் எஸ்டேட்டில் 5 சென்டிமீட்டரும், நீலகிரி தேவாலா, புதுக்கோட்டை அன்னவாசல், நீலகிரி உட்பிரையர் எஸ்டேட், நீலகிரி சிறுமுள்ளி, புதுக்கோட்டை இலுப்பூர் தலா 3 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. திருச்சிராப்பள்ளி கோவில்பட்டி, விழுப்புரம் ஆனந்தபுரம், கோயம்புத்தூர் வால்பாறை பிடிஓ, சேலம் எடப்பாடி, புதுக்கோட்டை காரையூர், நீலகிரி மேல்கூடலூர் தலா 2 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கோயம்புத்தூர் சோலையார், நீலகிரி கூடலூர் பஜார், கோயம்புத்தூர் சின்கோனா, சின்னக்கல்லார், விழுப்புரம் நேமூர், தஞ்சாவூர் வல்லம், நீலகிரி அவலாஞ்சி, கோயம்புத்தூர் வால்பாறை பிஏபி, கன்னியாகுமரி குளச்சல், சேலம் ஏற்காடு, கோயம்புத்தூர் உபாசி தேயிலை ஆராய்ச்சி அறக்கட்டளை தலா 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இன்று அதிகபட்ச வெப்பநிலை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் இயல்பை ஒட்டி இருந்தது. ஓரிரு இடங்களில் இயல்பை விட அதிகமாகவும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலை மதுரையில் 39.7 டிகிரி செல்சியஸாக பதிவாகியுள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை சென்னை நுங்கம்பாக்கம் மற்றும் மீனம்பாக்கத்தில் 36.6 டிகிரி செல்சியஸாக பதிவாகியுள்ளது. ஈரோடு மற்றும் நாமக்கல்லில் குறைந்தபட்ச வெப்பம் 20 டிகிரி செல்சியஸாக பதிவாகியுள்ளது. வட தமிழக உள் மாவட்டங்களின் சமவெளி பகுதிகளில் 32 - 39 டிகிரி செல்சியஸாகவும், தென் தமிழக உள் மாவட்டங்களின் சமவெளி பகுதிகளில் 37 - 40 டிகிரி செல்சியஸாகவும் பதிவாகியுள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று மற்றும் நாளை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. இன்று முதல் ஜூலை 4ஆம் தேதி வரை அடுத்த 5 தினங்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும். தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் 2 - 3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும். சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 34 - 35 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 28 - 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகள். இன்று முதல் ஜூலை 4ஆம் தேதி வரை மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகள். இன்று முதல் ஜூலை 3ஆம் தேதி வரை வடக்கு ஆந்திர கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். தென்கிழக்கு, மத்திய மற்றும் வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகள். இன்று முதல் ஜூலை 4ஆம் தேதி வரை தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு மற்றும் மத்திய அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். லட்சத்தீவு, மத்திய கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு, தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகள், கர்நாடக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நன்றி.